ஆம்பூர் சம்பவம் தொடர்பாக திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை ராஜா கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்பூரில் ஜமீல் அகமது இறந்ததில் சந்தேகம் இருந்திருந்தால் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டியதுதானே என கூறினார். அதை விட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கலவரத்தில் ஈடுபட்டது சரியா என கேள்வி எழுப்பினார். 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் வாயே திறக்காதது ஏன் எனவும் வினவினார். திராவிட முன்னேற்றக் கழகமோ காங்கிரஸோ எந்த ஒரு கட்சியும் ஏன் இது பற்றி பேசலை? 55 போலீஸ் படுகாயம்பட்டு ஜெயிலில் இருக்காங்க, இது ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, ஒருத்தருக்கு கண்ணே முழுமையாக பார்வை போய்விட்டது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எந்த ஒரு கட்சியும் இதை கண்டிக்காததுக்கு காரணம் என்ன? இவ்வளவு மோசமாக கேவலமாக வாக்கு வங்கிக்காக இந்த கட்சிகள் நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. இவர்கள் யாரும் ஹிந்துவில் யார் செத்தாலும் கூட, ஹிந்துக்கள் யாருக்கு அநீதி நடந்தாலும் கூட வாதொறக்காத திமுக, வாதொறக்காத காங்கிரஸ், வாதொறக்காத தமாக, வாதொறக்காத சிபிஐ, வாதொறக்காத சிபிஎம்.